வணக்கம் நண்பர்களே. அப்பாவின் வேஷ்டி பிரபஞ்சனோட கட்டுரையிலிருந்து தலைப்பு 4 வீடு. சாருக்கு எவ்வளவு தூரமோ? என் எதிரில் புதுசாக வந்து உட்கார்ந்தவர்தான் கேட்டார். இடம் ஒரு பாசஞ்சர் வண்டியின் பழைய பெட்டி. திருவண்ணாமலை ஸ்டேஷனில் வண்டி நின்று கொண்டிருந்தது. பெட்டியில் நானும் என் நண்பரும், நடுத்தர வயதுள்ள 2 ஆண்களும் அந்த புதிய நபரும் தான் இருந்தோம். வெயில் ஏறிக்கொண்டிருக்கிற அவ்வளவாக புழுக்கமில்லை. நான் அவருக்கு பதில் சொன்னேன். வேலூர் வரைக்கும். நான் ரொம்ப தூரம் போகணும் சார் என்று கூறிக்கொண்டே மேலே சாமான்கள் வைக்கும் பலகையை பார்த்தார். வண்டி நகர ஆரம்பித்தது. நான் அந்த புதியவரை நோட்டம் விட்டேன். ஒரு சாதாரண வெள்ளை சடையும் காக்கி பேண்ட்டும் அணிந்திருந்தார். 6 அடி உயரம், நன்றாக வளர்ந்த உடல், வயசுக்கு மீறி முதுமை கொண்ட முகம், ஷா மாதிரி நெற்றி, 4-5 ஓடைகள் என பிளவு. அடுக்கடுக்காக நேர்ந்த பல்வேறு அனுபவங்களே அதற்கு காரணமாகவும் இருக்கக்கூடும். எனக்கு உற்சாகம் பிறந்தது. அவரோடு பேசவும் ஆசை எழுந்தது. பார்ப்பவரை பேச வைக்கும் முகம் அவருக்கு. அவருக்குமே அப்படி இருந்திருக்கலாம். சாருக்கு ஆஃபீஸ் உத்தியோகமா? அவர் கேட்டார். இல்லை, வாத்தியார், நான் சொன்னேன். டீச்சரா? நிம்மதியான உத்தியோகம்தான். நேரத்துக்கு வேலை, நிறைய லீவு. சிரித்துக்கொண்டே அவர் சொன்னார். நான் அதற்கு பதில் சொல்லவில்லை. அவருக்கு மட்டும் என்ன, இந்த நாட்டில் ரொம்ப பேர் அப்படித்தானே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் சிரித்து மழுப்பினேன். எங்களுக்குள் நல்ல சுமூகம் ஏற்பட்டது. அவர் ஒரு சிசர் சிகரெட் பாக்கெட்டை எடுத்து என் முன் நீட்டி, எடுத்துக்கோங்க என்றார். நான் அதை மறுத்துவிட்டு என் சார்மினார் ஒன்று எடுத்து பற்ற வைத்து கொண்டேன். நான் மிலிட்ரியில் இருக்கேன் சார். சோல்ஜர், அவர் கூறினார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் மாமா கூட மிலிட்ரியில் இருக்கிறவர் தான். எனக்கு மிலிட்ரி பீப்பிள்ஸ் மேலே ரொம்பவும் மதிப்பு உண்டு சார் என்றேன். ஏற்கனவே என் மாமா அவன் பாணியில் இராணுவ வீரர்களின் தியாகங்களையும் துணிவையும் பல்வேறு நிகழ்ச்சிகளாக சித்தரித்திருந்தது எனக்கு நினைவில் வந்தது. இவையெல்லாம் பழங்கால காவிய நாயகர்களின் வீர தீர செயல்களைப் போலவே என்னுள் பதிந்தது. இராணுவ வீரர்களையும் காவிய நாயகர்களாகவே நான் உருவகப்படுத்தி வைத்திருந்தேன். இந்த உணர்வையே நான் அவரிடம் எதிரொலித்தேன். எனக்கு இந்த வேலை மேலே மதிப்பு இல்லை, பற்றும் இல்லை சார். ஏதோ சேர்ந்துட்டேன். ஆச்சு, 22 வருஷமாச்சு. இந்த வருஷத்தோடு நான் வேலையை விட்டுட போகிறேன், சலிப்புடன் சொல்லி நிறுத்தினார் அவர். என்ன இப்படி சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா சார்? நான் ஒன்றும் இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும்னு இந்த வேலையில் சேரல. 25 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு அப்போது 16 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. என்னோட தகப்பனார் இருந்த வரைக்கும் குடும்பம் எப்படியோ நடந்துச்சு. அவருக்கு பின்னால் நான் இருந்தேன். எனக்குன்னு அவர் ஒன்றும் சேர்த்து வச்சுட்டு போயிடலை, எங்கள் அம்மாவை தவிர. என் கையில் தான் எனக்கு உதவின்னு நான் தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம்தான் வேலை தேட ஆரம்பித்தேன் சார். என் தகப்பனார் இருந்த வரைக்கும் வாழ்க்கைனா என்னன்னே எனக்கு தெரியாது. என் குடும்பத்தை நான் தான் நிர்வகிக்கணும்னு வந்துட்ட போதுதான் அது எவ்வளவு சிரமம்னு எனக்கு தோணுச்சு. அப்போல்லாம் தன்னுடம்பை காட்டி இதைவிட ஸ்ட்ராங்காக இருப்பேன். பகல் நேரமெல்லாம் எங்கேயாவது கூலி வேலை செய்வேன், விறகு பிளப்பேன், மண் சுமப்பேன், வண்டி ஓட்டுவேன். ராவாச்சுன்னா கிடைச்சதை எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு அவங்க போட்டதை தின்னுட்டு முடங்கி போயிடுவேன் சார். இந்த இடத்தில் அவர் என்னவோ பற்றி சிந்திக்கிறார்.
தன் நெற்றியை அழுந்த தேய்த்து கொள்கிறார். ஜன்னலுக்கு வெளியே ரயிலோடு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் பச்சை வயல்களையும் மொட்டை பாறைகளையும் ஆழ்ந்து கவனிக்கிறார். புகைந்து கொண்டிருக்கும் சிகரெட்டின் சாம்பலை விரலால் தட்டிவிடுகிறார். சிவந்த நெருப்பை உற்று நோக்குகிறார். கொஞ்சம் இருமுகிறார். எழுந்து சென்று ஜன்னலில் வெளியே துப்பிவிட்டு வந்து உட்காருகிறார். நானும் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டேன். அவர் தொடர்ந்து பேசினார். அப்போதெல்லாம் நாங்கள் இருந்த வீடு இல்லை சார், அது ஒரு நரகம். ஊரில் உள்ள சாக்கடைங்கள்லாம் வந்து கூடுற இடம் அது. அங்கே இருந்த குடிசைங்களில் ஒரு குடிசை எங்களது. அங்கே இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் ராவாச்சுன்னா பொம்பளைகளும் அங்கே தான் வெளிக்கு போவாங்க. அந்த சாக்கடை தண்ணியில் தான் கால் அலம்புவாங்க. ராவெல்லாம் கொசு தூங்க விடாது. எங்கெங்கிருக்கிற சொறி நாய்களெல்லாம் எங்கள் வீட்டை சுற்றி தான் குலைச்சிக்கின்னு கிடக்கும். எல்லா புறம்போக்கு பண்ணிங்களுக்கும் எங்கள் வாசல்தான் படுக்கை. பகலையெல்லாம் உழைச்சிட்டு வந்து செத்த நேரம் நிம்மதியாக படுக்கலாம்னா அதான் முடியாது சார். எப்படியாவது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காணணும்னு ராவெல்லாம் யோசிச்சு தலையே கனத்து போயிடும் சார். எங்கேயாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும். மாதம் பிறந்தா சம்பளம் வாங்கணும். 5ஓ 10ஓ ஒரு சுத்தமான தெருவில் ஒரு சுத்தமான வீட்டில் குடியிருக்கணும்னு ஆசை சார் எனக்கு. எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு நல்ல வீட்டை பற்றின சிந்தனை தான் சார். தெருவில் போய்கிட்டே இருப்பேன். ஒரு அழகான வீட்டை பார்த்தா அப்படியே நின்றுடுவேன். இந்த வீட்டில் நாம் இருந்தால் 4 கை தாவரமும் சுத்தமான ஒரு லெட்டினும் வளவளப்பான கல் வச்ச குளிக்கிற ரூமும் நல்லா காற்று வர்ற மாதிரி ஒரு பெட்ரூமும் திறந்த மெத்தையும் எப்படி இருக்கும்? வெயிலெல்லாம் சாஞ்சப்புறம் நிம்மதியாக குளிச்சுட்டு ஈசி சேரை கொண்டு வந்து அந்த குரட்டியில் போட்டுக்கிட்டு உட்கார்ந்தோம்னா எப்படி இருக்கும்? அங்கே அடுப்பங்கரையில் அம்மா அப்பளம் பொரிக்கிறார். சொர்ற சத்தம் என் காதில் விழணும். எறாவும் மீனும் வறுக்கிற வாசனை அங்கேருந்து எனக்கு வரணும். அதை மூக்கால் இழுத்து விட்டு என்னம்மா சாப்பிட வரலாமான்னு நான் இங்கேருந்து கத்தணும். அதை கேட்டு அவங்க செத்த இரேண்டா கழுத சாப்பாட்டு ராமண்டா நீ அப்படின்னு சொல்லணும். சாருக்கு சிரிப்பாக இருக்கும். நான் அப்படித்தான் சார் நினச்சேன். நீங்கள் பெரிய விஷயங்களாக நினைப்பீங்க. எனக்கு இதுதான் சார் அப்போது பெருசாக இருந்துச்சு, இப்போவும் பெருசாக இருக்குது. இதுக்காக தான் சார் நான் ஒரு நல்ல வேலையை தேடி அலைஞ்சேன். அப்போ தான் நம்ம இராணுவத்தில் ஆள் சேர்க்குறதுக்கு சில ஆஃபீஸர்லாம் நம்ம ஊருக்கு வந்தாங்க. வேலைக்கு சோறு போட்டு நல்ல சம்பளமும் தர்றதா சொன்னாங்க. நானும் நம்ம கஷ்டத்துக்கு விடிவு காலம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு இராணுவத்தில் சேர்ந்துட்டேன். எங்கெல்லாமோ அழைச்சிக்கிட்டு போனாங்க சார். முதல்ல ஆரம்பத்தில் சம்பளம்னு ஒன்றும் கிடைக்கல. பின்னால் ஏதோ கொடுத்தாங்க. நான் எதிர்பார்த்ததை விடவும் கொஞ்சமான சம்பளம்தான். என்ன பண்ணுறது, சேர்ந்தாச்சு. அதாவது தராங்களேன்னு நான் அதில் ஒரு